வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுகிறேன். ஓம் தத் புஷத் வக்கரதுண்டம் தன்னோதி புஷத். ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே நமக. ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கர சனிப்பெச்ச ராகாவ கேதவ நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிவிசிய. ஓம் அங்கிரகு பஞ்சபோத வசிவிசிய. ஓம் லங்கு வங்கு பஞ்சபோத வசிவிசிய. ஓம் லங்கு வங்கு பஞ்சபோத வசிவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதத்தினோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றோம். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா கன்னிகா லக்னமும் திருமணமும் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இப்போ திருமணம் அப்படின்ட்டாலே பெரியோர்களோட சம்மதத்தோட திருமணம் நடக்குமா, அல்லது அவருடைய விருப்பப்படி கல்யாணம் நடக்குமா, அல்லது திருமணம் காலதாமதமாகுமா, அல்லது திருமணமே நடக்காமல் போகுமாங்கிற கேள்விகள் தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதில் இப்போ கன்னியா லக்னத்துக்கு பார்த்தோம்னா பெரியோர்கள் பார்க்குற கல்யாணம் எப்படி அமையும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். லக்னாதிபதி 6, 8, 12 மறையாமல் லக்னத்திலே நிற்கிறது, அல்லது கேந்திர திரிகோணங்களில் ஆட்சி பலம் பெறுறது அதை குரு பார்க்கறது. ஓகேங்களா? லக்னத்திற்கு 7 குடையவன், 2வது ஆப்ஷன், லக்னத்திற்கு 7 குடையவன் ஆட்சி பலம் பெறுறது, அல்லது 6, 8, 12 மறையாமல் கேந்திர திரிகோணங்கள் நிற்கிறது. லக்னத்தையோ லக்னாதிபதியோ குரு பார்த்தாலோ, லக்னாதிபதி நல்ல ஸ்தானங்கள் நின்றாலோ, 7 குடைவன் நல்ல ஸ்தானங்கள் நின்றாலோ அவங்களுடைய பாரம்பரிய முறைப்படி திருமணம் நடக்கும். திருமணத்தில் எந்த பிரச்சனையும் வராது. நல்ல முறையாக திருமணம் நடக்கும், நல்ல வாழ்க்கை அமையும். பெரியோர்களுக்கு அனுசரித்து பெரியோர்களோட சம்மதத்தோட பெரியோர்கள் பார்த்து நிச்சயம் உறுதி பண்ணுற பின்னர் திருமணம் செய்து கொள்வார். அதில் எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? அடுத்தது காலதாமதமான திருமணம் அப்படின்ட்டா, ரொம்ப லேட் மேரேஜ் அப்படின்ட்டா, லக்னத்திற்கு 7 குடைய குரு 7ஆம் இடத்துலேயே ஆட்சி பலம் பெறுறது, தனிச்சுன்னா திருமணம் நடக்கிறதே கஷ்டம் ஆயிடும். ஓகேங்களா? அந்த நட்சத்திர அதிபதி நல்ல பொசிஷனில் இருந்தாருன்னா, குரு நின்ற நட்சத்திர அதிபதி நல்ல பொசிஷனில் இருந்தாருன்னா திருமணம் நடக்கிறதுக்கு லேட் மேரேஜ் நடந்துடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது பார்த்தோம்னா சனி 7ல் நிற்கிறது, சந்திரனும் சனியும் சேர்க்கப்பட்டு நிற்கிறது இந்த லக்னத்திற்கு. ஓகேங்களா? கன்னியா லக்னத்திற்கு இதெல்லாம் லேட் மேரேஜ், பல தடைகளுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்கிறது. ராகு கேது சம்மந்தப்படுறது. ராகு நின்ற அதிபதி நல்ல பொசிஷன்ல இருந்துட்டாங்கன்னா கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் நடக்கும், ஆனால் கல்யாணம் நடந்துடும். ஓகேங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கல்யாணமே நடக்காத அமைப்பு, கன்னியா லக்னத்துக்கு கல்யாணமே நடக்காத அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 7 குடைவன் 7ஆம் இடத்து அதிபதி பார்த்தோம்னா நீச்சமாகிறது, அஸ்தங்கமாகிறது, அல்லது 7 குடைவன் 6, 8, 12 மறைகிறது. அப்புறம் ராகு கேது தோஷம், ஜென்ம கர்மா தோஷம், சூரியன் சந்திரன் 2 ஒன்று சேர்ந்து நின்று அங்கே ராகு கேது சம்மந்தப்படுறது, ராகு கேது கூட சேர்ந்து நிற்கிறது, சனியோட சம்மந்தப்பட்டு நிற்கிறது. இதெல்லாம் லேட் மேரேஜ், கல்யாணமே நடக்காதுங்கிற அமைப்பு. அடுத்து செவ்வாய் பார்த்தோம்னா 2, 4, 7, 8, 12 அமர்றது. ஓகேங்களா? அதுக்கு குரு பார்வை இல்லாமல் இருக்கிறது. இது மாதிரி இருந்தால் கல்யாணம் நடக்கிறதே கேள்விக்குறியாயிரும், கொஞ்சம் கஷ்டங்கள் அதிகமாயிரும். ஓகேங்களா? அதுக்குண்டான முறையான பரிகார பூஜைகள் எல்லாம் செய்யணும். அது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு தோஷத்துக்குமே விளக்கமாக அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யணும், எந்தெந்த கோயில்களுக்கு போகணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு தோஷத்துக்குமே நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? செவ்வாய் தோஷத்துலேருந்து, ராகுகேது தோஷத்துலேருந்து, ஜென்ம கர்மா தோஷத்துலேருந்து, பிதுர் தோஷத்துலேருந்து எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கிறேன், எல்லாத்துக்கும் வீடியோ போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இதாகும். அது இப்போ பெரியோர்கள் பார்க்குற வரன் எப்படி அமையும் அப்படின்னு கன்னியா லக்னத்தை சொல்லிட்டேன், கல்யாணம் லேட்டாகவே சொல்லிட்டேன், கல்யாணம் நடக்காமல் போகிறதே சொல்லிட்டேன். அடுத்தது காதல் திருமணங்கள். ஓகேங்களா? இதுக்கு பார்த்தோம்னா சந்திரன் சுக்கரன் தான் பிரதான கிரகங்கள் காதலுக்கு. ஓகேங்களா? அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறது, ஒரே இடத்துல அவங்க சேர்ந்து நிற்கிறது, சந்திரனும் சுக்கரனும். ஓகேங்களா? இது ஒரு வகையான காதல் அமைப்பு. ரெண்டாவது பார்த்தோம்னா 5 குடைவனும் 7 குடைவனும் பரிவர்த்தனையாகிறது. 5ஆம் இடத்து குடைவன் 7ஆம் இடத்துல போய் நிற்கிறது, 7 குடைவனும் 5 குடைவனும் ஒன்று சேர்ந்து 7ஆம் இடமோ அல்லது 5ஆம் இடத்துலயே அமர்றது. ஓகேங்களா? இந்த மாதிரி அமைப்பு இருந்துட்டா வீட்டில் சம்மதம் சொல்லியே, ஓகேங்களா, வீட்டோட சம்மதத்தை பெற்று திருமணம் பண்ணுற பெண்ணை பற்றி சொல்லியோ ஆணை பற்றி சொல்லியோ கல்யாணம் 2 வீட்டாரும் பேசி கல்யாணத்தை சுமூகமாக முடிக்கிறது இந்த அமைப்பு. ஓகேங்களா? அவங்க 2 பேரும் கெட்டு போகாமல் இருக்கிறது, சுக்கரனும் சந்திரன் நல்ல பொசிஷனில் இருக்கிறது, 6, 8, 12
இருக்காமல் அவங்க ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று அமர்வது, அவங்களோட சந்திரன் சம்மந்தப்படுறது, இந்த மாதிரி அமைப்பில் இருந்து திருமண யோகங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும். இதுலேயே இந்த இதுலேயே வந்து திருமண முறிவு ஏற்படுறதெல்லாம் எப்படி, குடும்பத்துக்கு அவப்பெயரெல்லாம் ஏற்படுறது எப்படின்னா, ராகு மகாதசை நடந்து அங்கே சுக்கிரனோட புத்தி வரும்போது வரும் காலம், ராகு திசை சுக்கிர புத்தி, சுக்கிர திசை ராகு புத்தி, இந்த காலங்களில் அந்த ஏஜ் உள்ளவர்கள் இருக்கும்போது முரண்பாடான திருமணங்கள் நடக்கும். தன்னுடைய குடும்பத்துக்கு தகுதிக்கு ஏற்றதை தேர்ந்தெடுக்காம ஏதோ ஒரு அஃபெக்ஷன் மூலமாக ஏற்பட்டு அது அது குடும்பத்தில் பிரச்சனைகளாகி கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கொடுத்துரும். ஓகேங்களா? இந்த காம்பினேஷன் 7 குடையவன் 5 குடையவன் வந்து 6, 8, 12 மறைஞ்சு இருந்தாங்கன்ட்டா அந்த டைமில் ராகு திசையோ அல்லது வந்து கேது திசையோ நடப்பில் இருந்து அந்த புத்திகள் வரும் காலத்தில் இவங்க 6, 8, 12க்கு சம்மந்தப்பட்டு இருந்து அந்த 6, 8, 12 கூடியவனோட புத்திகள் நடக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், இந்த காம்பினேஷன்லாம் வரும். லவ் மேரேஜுக்கு உண்டான காம்பினேஷன், இந்த காம்பினேஷன் இருந்து அசுப கிரகத்தினோட திசாபுத்திகள் நடக்கும்போது அந்த 7 குடையவன் 5 குடையவன் 6, 8, 12 மறந்துருந்தாங்கன்ட்டா அசுப கிரகத்தினோட திசாபுத்திகள் நடந்தது அப்படின்ட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும். கோர்ட்டு கேஸு பிரச்சனை, சண்டை சச்சரவு, போலீஸ் ஸ்டேஷன், இது நிமித்தமாக இந்த காதல் திருமணங்களை குறித்து கருத்து வேறுபாடுகள் நிறைய நடக்க ஆரம்பிச்சது, பிரச்சனைகள் நிறைய நடக்க ஆரம்பிச்சது, திருமண முறிவு கூட முடிச்சது, அல்லது வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் போய் கல்யாணத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது வந்து வீட்டுக்கு தெரிஞ்சு 2 வீட்டாரும் பேசி சண்டை போட்டு பிரிச்சுட்டு வர்றதெல்லாம் அந்த காம்பினேஷன் தான். 7 குடையவன் 5 குடையவன் வந்து 6, 8, 12 போய் மறைஞ்சு நிற்கிறது. ஓகேங்களா? லக்னாதிபதி 6, 8, 12 போய் மறைகிறது. அதில் வந்து 5 குடையவன் 7 குடையவன் சம்மந்தப்படுறது. ஓகேங்களா? இந்த காம்பினேஷன் எல்லாம் இருந்தால் பிரச்சனைகள் மிகுதியாக இருக்கும் காதலில். ஓகேங்களா? அது நிமித்தமாக மன உளைச்சல்கள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும், போராட்டங்கள் ஏற்படும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஜாதகத்தில் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க, லவ் மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்ட்டா இந்த அமைப்புகள் இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை சீரழிஞ்சிரு, கஷ்டப்பட்டுருவாங்க. ஓகேங்களா? ராகு திசையோ கேது திசையோ நடந்து அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டா அது வந்து பிரச்சனையில் அதிகமாக கொடுக்கும். நல்ல காம்பினேஷன்லேயே உட்காந்துருந்தாலும் கூட அந்த அவங்களுக்கு வீடு கொடுத்த நட்சத்திரம் வாங்கிய கிரகங்கள் மாறி இருந்து இந்த மாதிரி புத்திகள் நடந்ததுன்னா அது பயங்கர பிரச்சனை போராட்டங்களை கொடுத்துரும். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைச்சிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணுன்னா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, வணக்கம், வாழ்க வளமுடன்.